சங்கீதம் 77 14வது வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் அதிசயமான காரியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். நிச்சயமாய் அவர் அதிசயங்கள் செய்கிற தேவன், நிச்சயம் அதிசயங்களை செய்வார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்க. 6வது அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்க வேண்டுமென்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலே சிங்கத்தின் குகைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு புறஜாதி ராஜா அவனுடைய மகத்துவத்தையும் காரியத்தையும் தானியேல் மூலமாக வெளிப்பட்ட போது அந்த தானியேலை குறித்து மாத்திரமல்ல, அந்த தேவனை குறித்தும் அவன் சொல்லுகிற ஒரு நல்ல சாட்சி தான். அந்த தேவனுக்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் நடுங்க வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன் என்று அவர் அறிக்கையிடுகிறார். அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் என்று நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவே இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் யாரு? தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? பாருங்க, அவர் தப்புவிக்கிற தேவன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ ஆபத்துகள், அபகடங்கள், நாசமோசங்கள், விபத்துகள் வந்த போதெல்லாம் ஆண்டவர் உங்களை என்னையும் அற்புத விதமாய் தப்புவித்தார். இதுவரை நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய மேலான கிருபை. அவர் ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார். அவர் ரட்சகர் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நம்ம ரட்சித்து மீட்டு கொண்டார். நாம் அழிந்து போகாதபடிக்கு, நம்முடைய அக்கிரமத்துக்கு, நம்முடைய பாவத்துக்கு தண்டனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ரட்சகர் நமக்காக பலியாகி நம்மை மீட்டார் என்று சொல்ல முடியும். அதுக்கான கிரயத்தை உங்களால் என்ன செலுத்த முடியாது என்று சொல்லுதான் அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். அப்போ ரட்சகர் அவர்தான். அது மாத்திரமல்ல, வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையான தெய்வத்தை தான் நீங்கள் நானும் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஒரு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். நிச்சயமாக என்ன செய்வார்? உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நம்மை இன்னும் உயர்த்தி நடத்துவார் என்பதை அறிந்து கொண்ட இந்த ஆசாப் சொல்றாரு, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சொல்லி, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று சொல்லி. பார்த்தீங்களா? அப்போ அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று சொல்லி. அன்றிலிருந்து இன்று வர கர்த்தர் தன்னுடைய வல்லமையை ஜனங்களுக்குள்ளால விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனையோ அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் லட்சக்கணக்கான ஜனங்களை அடிமைத்தனை வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாட்களில் செய்த அற்புதங்களுக்கு இன்றைக்கும் ஆராய்ச்சி, வரலாற்று ஆராய்ச்சிகள், வேத ஆராய்ச்சிகள்லாம் ஆராய்ச்சி பார்க்குறாங்க. இது வரலாறு நடந்த சம்பவங்களை பார்க்குறாங்க. இது உண்மையான காரியங்கள் என்று நிரூபிக்கப்படுகிற உண்மைகள். அப்படிப்பட்ட வல்லமையான தேவனை தான் நீங்கள் நான் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் வருகிற சில காரியங்களுக்கு குறித்து நாம் ரொம்ப சோர்ந்து போகிறோம்.
எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா, எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி சில நேரங்களில் நாம் கலங்குகிறோம், அல்லது சோர்ந்து போகிறோம், அல்லது நடக்காது என்கிற ஒரு நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வருகிறார். நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்று சொல்லி புறஜாதி ராஜா அன்றைக்கு அறிக்கையிட்டு தேச ஜனங்களுக்கெல்லாம் இந்த தேவனை தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்வார் என்றால், நீங்கள் நானும் அவரை அண்டிக் கொண்டிருக்கிற நீங்கள் நானும் இந்த விசுவாசத்தில் வளர வேண்டும். அவர் இன்னைக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரயாணத்தையும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாட்களும் செய்யணும், செயல்பட வேண்டும். நிச்சயமாக செய்வார் என்பதை நீங்கள் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. யாத்திராகமம் 15 அதிகாரம் 6 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞரை நொறுக்கியது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பலத்த கையினால தான் ஜனங்களை விடுதலையாக்கினார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நம்மளை உதவி செய்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். சங்கீதம் 72:18, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயம் என்று சொன்னால் நம்மளால் கிரகிக்க முடியாத காரியங்கள், நம்மளால் முடியாது என்று சொன்ன காரியங்கள். இப்போ மருத்துவர் கைவிட்டிருப்பாங்க, இது முடியாது, அவ்வளோந்தான், இந்த வியாதி இதோடு முடிஞ்சது, இனி செய்ய முடியாது, இதை குணமாக்க முடியாது என்று சொல்லிடுவாங்க. அப்படி என்றால் கர்த்தர் சமூகத்தில் போகும் பொழுது அது நிச்சயம், அது நடந்து விட்டால் அதிசயம். குரனுக்கு பார்வையை கொடுத்தது அதிசயம், செங்கடலை பிளந்தது அதிசயம், தண்ணீரை திராட்சரசமாக்கியது அதிசயம், கடல் மேல் நடந்தது அதிசயம், காற்றைகள் அடக்கிறது அதிசயம். இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். முடவை நடக்க செய்தது அதிசயம். இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றைக்கும் இல்லை, இப்பொழுதும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசித்து நமக்கு வருகிற எல்லா விதமான காரியங்களிலும் நம்பிக்கை அதிகமாக ஆண்டவர் மேலே வைங்க. ஆண்டவர் நம்பினர் ஒரு நாளும் கைவிடுற தேவன் அல்ல. இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் அவர் வல்லமையை நம்ம அதை அறிஞ்சிருக்கிறோம். அது அதிகமாக நாம் விசுவாசித்து அவர் மேலே பற்றுதலாக இருக்கும் பொழுது இப்போது இருப்பதை விட ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.